ஜபத்துல யாரெல்லாம் கண்ணீர் விட்டு புலம்பி இருக்கீங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஜபத்துல நம்ம கண்ணீர் விட்டு நம்ம புலம்புகிறோம் அப்படின்னு பார்க்கப்படும் போது வேதத்துல புலம்புனவங்க 2 பேர் இருக்காங்க. யாரு? ஒண்ணு தாவீது புலம்புறாரு, அப்புறம் இன்னொருத்தருக்கு பேரே அழுகையின் தீர்க்கதரிசி தான். எரேமியாவுக்கு பேர் என்ன? வீப்பிங் ப்ராஃபட். அவர் அழுது கொண்டே இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார்னு பார்க்கிறோம். அப்ப இந்த புலம்பல், இந்த கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது இயேசுவானவரை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவானவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டு என்ன செய்தார்? கதறி அழுதார். அவருடைய ரத்தம் எல்லாம் எப்படியே வேர்வை துளிகளாய் விழுந்தது. அதற்கு மேல ஒருபடி எல்லாவரை காட்டிலும் அதிகமாக இந்த உலகத்திலே ஜெபித்தவர் ஆண்டவராய் இயேசு. சங்கீத புத்தகத்துல 30வது அத்தியாயம் 11வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என்னை இரட்டையை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடக்கட்டினீர். அழுத குழந்தைக்கு தான் என்ன செய்வாங்க? பால் கொடுப்பாங்க. இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நல்லா தாய் தாப்ப ஏதாவது கொடுக்கல அப்படின்னா அழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒப்பாரி வச்சு குழந்தை ரோட்ல அப்படியே உருள ஆரம்பிச்சிருச்சுன்னா கேவலமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தாப்ப 4 பேர் பாப்பாங்க, அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி டேய் வா 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 சரி வாங்கி தரேன்னு வாங்கி கொடுப்பாங்க. அவன் புலம்புகிற ஒரு காரியம், அழுகையினுடைய காரியம் ஜபத்திலே காணப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை களிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. எதற்காக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர். அப்போ யாருக்கு சந்தோஷம் கிடைக்கும்? யாருக்கு களிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பாருங்க, ஆல் நைட் பிரேயர் வச்சோம். யாராவது கண்ணுல ஒரு துளி கண்ணீர் வந்ததுன்னு பார்த்தா அப்ப வரவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அதிகமான நம்மளுடைய மகிழ்ச்சி கடந்து வருவதற்கு நாம தான் தடை, ஒழுங்கா ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிற ஜெபத்தை நாம் செய்தோமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை இடை கட்டுகிறார், நம் மகிழ்ச்சியாக்குகிறார், நம் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். நம்மளுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது, விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. கர்த்தர் பரத்திலிருந்து ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல நீங்க நல்லா பாருங்க, கண்ணீர் வராத ஜெபமே கிடையாது. நிறைய பேர் அழுது ஜெபம் பண்ணாங்கன்னா இன்னைக்கு பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. தாவீது கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது ஜெபம் பண்ணதுனால்தான் கர்த்தர் அவரை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 26 வசனத்தை நாம் வாசிக்கப்படும் போது ஜெபத்தினுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். நான் எப்படி ஜெபிக்கிறோம்? மாமிசத்துல இருக்கமா, ஆவியில இருக்கமா? அப்ப என்ன, நம்ம ஜெபமானது மாமிசத்துல இருந்தா கண்ணீர் வராது. நம்ம ஆவினாலே நிரப்பப்பட்டு ஜெபிக்கப்படும் போது நமக்கு பெரிய புலம்பல் உண்டாகும், கதறல் உண்டாகும், கண்ணீர் உண்டாகும். தேவ சமூகத்துல அந்த மன்றாட்டை நாம் வைக்கிறோம். தேவனுடைய பாதத்தை பிடித்தவர்களாக, நாம் ஆண்டவருடைய கரத்தை பிடித்தவர்களாக, அப்பா எங்களுக்காக எங்களுடைய வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று சொல்லி கதறி அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். அதை குறித்து தான் பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு ரோமருடைய புத்தகம் 8வது அத்தியாயம் 26 வசனத்திலே நாம் வாசிக்கப்படும் போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்ய இயேசுவானவர் ஜெபிக்கும் போது தேவ ஆவினாலே ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் ஜெபிக்கப்படும் போது தேவ ஆவினாலே நிறைந்து ஜெபித்தார்கள். அப்போஸ்தலர்கள் தேவ ஆவினாலே நிறைந்து ஜெபம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ஊழியம் இருந்தது, அப்படிப்பட்ட அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. திருச்சபைக்கு தேவனுடைய கிருபை இருந்தது. அற்புதங்களும் அடையாளங்களும் மகத்துவத்தையும் அவர்கள் கண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு ஒருவர் ஜெபிக்கிறார் என்றால் அந்த சபைக்கு ஆசீர்வாதம். அவருக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம். அப்படியாக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காண்பித்த அந்த ஒரு காரியத்தை நாம் சிந்தையிலே வைக்க வேண்டும். நான் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கப்படும் போது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்?
வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட ஏன் ஜெபம் செய்கிறார்? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது. தேவ ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி கண்ணீரோட அப்படியாக ஜெபிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இப்படியாக ஜெபித்தபடினாலே அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை காண்பித்தார், அடையாளத்தை காண்பித்தார். தேவனுடைய உறவாடுகிற ஒரு அனுபவம் கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு காரியம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த இடத்துல பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எதுக்காக பெருமூச்சுகளோடு அவர் கதறுகிறார் என்றால், நம்ம பலவீனங்களை மாற்றணும், நம்ம சுகவீனங்களை மாற்றணும், நம்ம துக்கங்களை மாற்றணும், நம்ம வேதனைகள், தவிப்புகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் அவர். அப்படினாலே பெருமூச்சுகளோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே இன்னொன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் முதல் பலனாக கடந்து செல்வதற்கு, நான் தேவனுடைய சமூகத்திலே மறுரூபம் அடைவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது அந்த பெருமூச்சு ஆவியானவருடைய ஜெபம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணலனா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, நம்ம மறுரூபம் அடைய முடியாது, தேவனுடைய மகிமையை காண முடியாது, ஆண்டவருடைய மகிமை கனத்தையும் நம்ம அறிய முடியாது, போய்விடுவோம். அப்படினாலே தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு கதறி ஜெபம் பண்ணாத எவனுக்குமே கர்த்தருடைய சமூகத்தை எதுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறாரு அப்படின்னா, உன்னை மறுரூபப்படுத்த வேண்டும், உன்னை தகுதிப்படுத்த வேண்டும், உன்னை பரிசுத்தத்திலே நிறுத்த வேண்டும், தேவ சமூகத்திலே நீ பேசணும் அப்படி என்பதற்காக தேவ ஆவியானவர் ஜெபத்துக்காக நமக்கு உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குதா அன்னைக்கு? அப்படிப்பட்ட சிந்தை இருக்குதா? ஆல் நைட் பிரேயர் வச்சா ஒருத்தன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அவன் 50 பேரும் பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறான், காபியை குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறான், அடுத்து ஒரு சுக்கு காபி ஒரு சுண்டலை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறான். ஐயா, ஆல் நைட் பிரேயர் இன்னொரு தடவை எப்போ வைப்பீங்க? எதுக்கு இந்த கேஸெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு எனக்கே தெரியல. உங்களை நான் சொல்லல, நீங்களாம் நல்ல ஜெபம் பண்ணீங்க. நான் போற சபைகள் எல்லாம் இந்த கதையா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இடையில இன்டர்வல் கொடுத்தா இஷ்டத்துக்கு பேசுறாங்க, இஷ்டத்துக்கு ஊர் கதை, வீட்டு கதை, போன கதை, வந்த கதை, நொந்த கதை, செத்த கதை எல்லாத்தையும் பேசுறாங்க. இதெல்லாம் சரியான காரியம் நினைக்கிறீங்களா? ஆவியானவருடைய இடைப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய திருச்சபை கர்த்தருடைய அது ஆவியோடும் கருத்தோடு நான் பாடுவேன். ஆவினாலே ஜெபம் பண்ணினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல அப்போஸ்தலர்கள் ஆவினாலே ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அங்கே கிரியை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு இன்னைக்கு ஆவியானுடைய ஜெபம் இருக்குதா? வாழ்க்கையில, ஜீவியத்துல, ஜெபத்துல இன்னைக்கு இருக்கிறோமா? திருச்சபைகளிலே ஆவியானவரோட நாம் அப்ப ஆவினால நிறைந்த ஜெபம் பண்ணணும். அடையாளத்தை நம்ம பார்க்கணும். கண்ணீர் விடுவான், அவன் சத்தம் போட்டு கதறுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னையா இவன் அழுகிறான், இவன் என்னையா கதறான் அப்படின்னு கேட்டா, அவன் ஆவினாலே நிறைந்து ஜெபம் பண்ணுகிறான். இவர்களுக்கு என்ன தெரியுமா ஆவினால ஜெபம்னா? அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு விளங்காத ஒரு பாஷையை பேசிக்கொண்டு இன்னைக்கு ஏமாத்தி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஏமாத்தி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கார். அதுல கண்ணீர் வருதான்னு பார்த்தா வராது. அந்நிய பாஷை பேசுறாங்களா? கண்ணீர் எங்கயா, கதறல் எங்கயா? இயேசுவை போல எப்படி நீ ஜெபம், ஆண்டவர் ஜெபத்தை சொல்லி கொடுத்தார அந்த ஜெபம் இருக்கான்னா சபையில கிடையாது. நிறைய திருச்சபைகளை பாருங்க, பரமல ஜெபத்தை சொல்லவே மாட்டாங்க. ஆவினால நிறந்து கண்ணீரோட ஜெபம் அதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்படி இந்த மறுரூபத்துடைய அடையாளத்தை நாம் பெற முடியும்? ஆண்டவருக்கு முதல் புலனாக எப்படி நாம் கடந்து போக முடியும்? ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கண்ணீரோட ஜெபம் பண்ணவன் தான் அவன் ஆண்டவரோட பேசுவான், அவன் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான் சபைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஒவ்வொருத்தரும் இந்த பிள்ளை என்னென்ன பண்ணுது, அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அவங்க வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்றதையும் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் சபைக்குள்ள யாருக்காவது ஒருத்தர் கொடுப்பாரு, யாராவது ஒருத்தர் மூலமா வெளிப்படுத்துவாரு. ஐயா, இந்த அம்மாவுக்கு இந்த சம்பவம் நடக்க போறது, ஐயா இந்த ஐயாவுக்கு நடக்க போறது, இப்படி இருக்க போறது. அந்த கண்ணீர் ஜெபம் ஜெபிக்கிறவன்ட்ட ஆண்டவருடைய இடைப்பாடு இருக்கும், உறவாடுதல் இருக்கும். ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஆவியானவருக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை, அவர் பேசுவார், நிச்சயமாக பேசுவார், வெளிப்படுத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவர் எதற்காக இந்த ஜெபத்தை ஆவினாலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த பாவ சரீரம், இந்த மண்ணான சரீரம், இந்த சாபத்துக்குரிய சரீரம், மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த சரீரம் மறுரூபமடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆவியிலே ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அப்படியாக இன்னைக்கு வந்திருக்கீங்களா? அப்படியாக நாம் இருக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம கடந்து போகலையே. எங்க கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறது?
எங்கே கிறிஸ்துவனுடைய ஜெபம் இருக்கிறது? எங்கே கிறிஸ்துவனுடைய மறுரூபத்தை அடைய எந்த சபை காத்து கொண்டு இருக்கிறது? அவர்கள் எல்லாம் எப்படி தேவனுடைய சந்திப்பை பார்ப்பார்கள்? இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. எரேமியாவுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 11வது வசனம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாதே தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்கு தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இன்னைக்கு நடக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லா இடத்திலையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்டிகை வந்துருச்சா, நட்சத்திரத்தை தொங்க விட்டாச்சு, சரி போட்டுக்கோ, லடிச்ச வெளிச்சம் தானே போட்டுக்கோ, சரி இது ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம், சரி நீ அதை வச்சுக்கோ, வேண்டான்னு சொல்லல. ஆனா அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மாட்டு கொட்டிலையும் ஆட்டு கொட்டிலையும் தொழுவத்தையும் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய இடத்தை கூடாரத்தை அமைத்து பல லட்சம் செலவு பண்றாங்க, அதுக்கு லைட் எல்லாம் போடுறாங்க. ஆண்டவருடைய மகிமை அங்கே செலுத்துகிறபடியாக என்ன பண்றாங்க, விக்கிரத்துக்கு வந்துடுறாங்க. இந்த அருவருப்பான செயல்களை செய்து கொண்டு பண்டிகை உண்டாடும். அதான் ஆண்டவர் சொல்றார், வீணானவைகளுக்கு எனக்கு என்ன பண்ணாங்க, என் மகிமையை அங்க கொண்டே மாத்திட்டாங்கயா அப்படின்ற. இயேசு ஏன் பாடுபட வேண்டும், ஏன் நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு என்று நாம் பார்க்கப்படுவது ரோமருடைய புத்தகம் 3வது அத்தியாயம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, எல்லாரும் பாவம் செய்தபடினாலே தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போனோம். ஆமா, தேவ ஆவியானவர் மூலமாக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே ஆண்டவருடைய உன்னதத்துடைய தேவ ஆவி நம்ம மேல இறங்கும் போது நம்மளை அந்த மகிமைக்குரிய தேவ பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். தேவ பிள்ளைகளாக மாறும்போது தேவ மகிமை நாம் தனித்துக் கொள்ளுகிறோம். தேவ மகிமை நமக்குள்ளே வருகிறது, தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருதயத்திலே தங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை தங்குகிறது, தியானிக்கிறது. நம்மளை ஆண்டவருடைய ஆவியானவர் ஜெபத்தினாலே நம்மளை என்ன செய்கிறார், மகிமைக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்காக அவர்களை மாற்றும்படியான காரியத்தை செய்கிறார். அது எதன் மூலமா பண்றாரு, ஜெபத்தின் மூலமாக பண்ணுகிறார். கண்ணீரோடும் கதறலோடும் வேண்டுதல்களை செய்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பாவத்தினால் இழந்த அந்த பாவம் செய்தபடினாலே தேவ மகிமையை நாம் இழந்து விட்டோம். சரி, ரைட்டு. அப்படியாக இழந்த போது தேவன் ஒரு மனிதரோட பேசுகிறார், ஒரு தீர்க்கதரிசியோட பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசி யாருங்க, சீனாய் மலையில பேசினாரு. அவர் யாருங்க, ஆபிரகாம்ன்றாங்க, மோசேன்றாங்க. எது சரியான பதில்? மோசே என்பது சரியான பதில். கைகளை தட்டுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனிடத்திலே, யெகோவாவினிடத்திலே அவர் பேசுகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கப்படும் போது எடுத்து வாசியுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 3வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களினால் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க முடியாது இருந்தது. நல்லா பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன நாம் பார்க்கிறோம், மோசேயோடு ஆண்டவர் பேசினார். தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட மோசேயினுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. அப்ப தேவனுடைய மகிமை யாருக்குள்ள வந்தது, மோசேயினுடைய முகத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பதாக ஊழியம் செய்த யெகோவாவினிடத்திலே பேசின அந்த மோசேயினுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மோசேயினுடைய பிரகாசமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன, அந்த மகிமைக்குரிய ஒரு சாயல், அந்த மகிமைக்குரிய ஒரு பிரகாசம் யாருக்கு வந்தது அப்படின்னா மோசேயினிடத்துல. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுனீங்களா? நீங்க பேசுனீங்களா? ஐயா ஊழியக்காரர் நீங்க பேசுனீங்களா? ஐயா நீங்க பிஷப் ஐயா நீங்க பேசுனீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா நிறைய பேசணும் அப்படிமாங்க. எங்க உங்க முகத்திலே தெரியலையே, இங்க பேசுன மூஞ்சி மாதிரியா இருக்குது ஐயா. நிறைய ஊழியக்காரன் காலையில வந்தவன நான் ஆண்டவருடைய பேசணும்னா, உன் முகம் அப்படித்தானே இருக்குது, உன் முகத்துல பிரசன்னமே இல்லையே, பேசுறேன்னு போய் பேசுறான். அவன் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னம் கிடையாது, தேவ மகிமை கிடையாது. இதெல்லாம் நீங்க அடையாளப்படுத்தி பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட பேசுற ஊழியக்காரனுக்கும் பேசாத ஊழியக்காரனுக்கு வித்தியாசம் தெரியுதா?
ஐயா பால்ராஜையா தெரியுது இல்லையா, ஆண்டவர்கிட்ட பேசுற ஊழியக்கார முகம் எப்படி இருக்கும் ஐயா? பிரகாசமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஜெபிக்கிற மூஞ்செல்லாம் பார்த்தா பிரகாசமா இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பேசுற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகம் எல்லாம் பிரகாசமா இருக்கும், தொங்கலாக இருக்காது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. குழந்தைகள் ஆண்டவரிடத்துல பேசணும். பேசினா உங்க முகம் மாறும். மறுரூபமா ஆக்குகிற தேவன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இழந்து போன சாயலை உங்களுக்கு கொடுக்கணும்ன்றதான் ஆண்டவருடைய திட்டம். அது எப்படின்னா தேவனுடைய வசனத்தினால்தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய உறவாடுகிறதுனாலே கொடுக்க முடியும். தேவ ஆவியினாலே தான் கொடுக்க முடியும். ஆண்டவரை நாம் அதன் மூலமாக சந்திக்கிறோம். ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் பார்க்கப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மளே என்ன செய்கிறது என்றால், உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்கள் மத்தியிலே அந்த பிரசன்னத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுல 18 வாசிங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால். அப்ப தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியாய் இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ஒரு சாயல் இருக்கிறது. அந்த சாயல தான் நம்ம இருக்கிறோம். நம்மை மறுரூபப்படுத்தி அவருக்குள் பிள்ளைகளாக இருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்துகிற அந்த தெய்வம் இழந்து போன மகிமையை உங்களுக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த பிள்ளைகளுடைய முகத்திலே பிரசன்னமானது, பிரகாசமானது, தேவனுடைய மகிமையானது காணப்படும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமை மேல் மகிமையிடந்து மறுரூபப்படுத்துகிறோம். அப்ப மறுரூபமான ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவியத்துல சாட்சியா சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன். பாம்பேல இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, மேல இருந்து பெரிய டூம் லைட் எரிந்து கொண்டே இருந்தது. முன்னால ஒரு மலையாளி சிஸ்டர் உட்கார்ந்து இருந்தாங்க. என்ன நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, அந்த லைட் டூம் லைட் எரிஞ்சு கொண்டே இருந்தது. எரிந்து கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே அந்த லைட் விழுந்தது. கீழே வந்து பலகதான் இருந்தது, பெரிய டூம் லைட். ஆனா உடையவே இல்லை. லைட் கீழே விழுந்தது, உடையல. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க, லைட் கீழே விழுந்துன்னு ஆடினானுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன பண்ணானு ஆடினானுங்க. என்னடான்னு பார்த்தாக்க அவங்க அம்மட்டு பேரு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் பேசி கொண்டுதான் இருக்கிறேன். கடைசியில பார்த்தாக்க என்ன, என் மேல இன்னொரு ரூபம் காணப்பட்டது. நான் மறைஞ்சிட்டேன், நான் இல்லை. அப்ப கையெல்லாம் வேற கை, உடுப்பெல்லாம் வேற உடுப்பு. ஒரு தேவனுடைய ஒரு சாயல் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பார்த்து பயந்தானுங்க. பயந்து மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் அவங்க அந்த கதையை சொல்றாங்க. ஐயா உங்களை தெரியல, இன்னொருத்தர் வந்து நின்று பேசி இருந்தாரு ஐயா, அவர் கையெல்லாம் இப்படி இருந்தது, அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு. அப்ப தேவனுடைய வார்த்தை சரியாக உங்கள சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தா, ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா மோசேயை போல பிரசன்னமாக்குவாரு, மறுமுகப்படுத்துவாரு, உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுவார். ஆண்டவர் மறுரூபமாகி மலையில காட்டினாரு. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துகிற தேவன் அவராக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையான ஜெபத்தோட ஜீவிக்கணும், உண்மையான சத்தியத்தோட ஜீவிக்கணும். ஏதாவது கலப்படம் பண்ணோம் அப்படின்னா உபதேசத்துல அவருக்குள்ள பிசாசு வந்துருவான். எவனாவது தவறான ஒரு காரியங்களை பேசிக்கொண்டு தவறான காரியங்களை செய்து கொண்டு இருதயத்தில் அருவருப்பான காரியத்தை நடத்தி கொண்டிருந்தா, வீணான காரியங்களை பேசிக் கொண்டிருந்தா அவன் கர்த்தருடைய வார்த்தை இல்லை அப்படின்னா அவன் வரவே மாட்டார். ரோமருடைய புத்தகம் 5:2 வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை விசுவாசத்தினால் விசுவாசத்தினாலே நாம் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டோம். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நம்ம அந்த மேன்மை பாராட்ட முடியுமா? நான் அப்படி ஆகுவேன், நான் அப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு யாருக்காவது அந்த எண்ணங்கள் இருக்கிறதா? அதுதான் நம்பிக்கைங்க, அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க பூரணமான ஒரு காரியம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார், நம்மளை தைரியப்படுத்துகிறார், நம்பிக்கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை நாம் பெறுவோம் என்கிற ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியம் இன்னைக்கு செய்தியில இருக்குதா? வார்த்தையில இருக்குதா? வாழ்க்கையில இருக்கிறதா? இதை கொடுக்கக்கூடிய வார்த்தையின்படியாக நாம் பார்க்கப்படுவது ஆவியாய் இருக்கிற அந்த தெய்வம். இந்த காரியத்தை எல்லாரும் அப்படியே நம்ம வசனத்தை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம், ஜபத்தினால பெற்றுக்கொள்வோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இதுக்கு மேல இன்னொரு காரியம் இருக்கிறது. அதை வாசிங்க. ரோமருடைய புத்தகத்துல 8வது அத்தியாயம் 17 வாசிங்க.
நாம் பிள்ளைகளானால் அந்த சுதந்திரத்தை நிச்சயமா பெறுவோம். தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட. அப்ப ஆண்டவர் செய்த ஊழியத்தை அப்படியே செய்யணும், அப்படியே ஜெபிக்கணும், அப்படியே பிரசங்கம் பண்ணணும், அப்படியே ஊழியம் செய்ய வேண்டும். அப்ப அவரோடு கூட பாடுபடுகிற அந்த ஊழியத்தை நாம் செய்யும் போதுதான் இந்த மறுரூபம், இந்த பிரசன்னம், இந்த மகிமை, ஆண்டவருக்கு ஊழியம் செய்த மோசைக்கு அந்த பிரசன்னம் கிடைத்தது, அந்த மகிமை கிடைத்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை செய்தார்கள், ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்தார்கள், வானம் திறக்கப்பட்ட தேவ தரிசனத்தை அன்னைக்கு பார்த்தார்கள். அப்படியாக இன்னைக்கு ஆண்டவரோட உறவுபடுகிற ஊழியத்தை பார்த்தா எங்கேயுமே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாடுபடுகிற ஊழியத்தை செய்தா தான் அந்த சுதந்திரம் கிடைக்கும், அந்த மகிமை கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் 17 சொல்லப்பட்டிருக்கு. நாம் மகிமை கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்ப சரியான ஊழியத்தை செய்யணும், சரியான ஓட்டம் ஓடணும், சரியாக நாம் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவ ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் அந்த சுதந்திரத்தை நாம் பெற முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, சகல பரிசுத்தவான்களுக்கு நாம் வேண்டுதல் செய்யணும். நமக்காக நம்ம சபைக்காக மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனுடைய திருவசனம் இன்னைக்கு வாசிங்க. சங்கீத புத்தகம் 16 அத்தியாயம் 3வது வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னா. அப்ப என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற மகாத்மாக்களை எல்லா ஆத்மாக்களுக்காக, எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணோம்? இன்னைக்கு சபைக்கு வந்தா யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணா? வீட்டுல உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, போனவங்க ஜெபம். சகல பரிசுத்தவான்களுக்கு என்னைக்காவது ஜெபம் பண்ணாமா? இந்த வேதத்தை நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பதற்கு எத்தனை குடும்பம் பாடுபட்டாங்க, அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி இருக்கோமா? எத்தனை பேர் எங்கெங்க ஊழியம் செய்யறாங்க, காட்டுல மலையில உயிருக்கு போராடி கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் பலகீனத்துல சங்கடப்பட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணாமா? ஆஸ்பத்திரியில வேதனையோட துடித்துக் கொண்டு இருக்கிற ஒரு அம்மாவுக்காக பிள்ளைகள் எல்லாம் படித வைத்துக் கொண்டு இருக்கிறது, எல்லாரும் ஜெபம் பண்றாங்களா? இந்த காலகட்டங்களில் ஜெபம் எவ்வளவு தேவை, எவ்வளவு காரியம். தாவீது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? பூமியினுடைய பரிசுத்தவான்களுக்காக என் முழு பிரியத்தை நான் வைத்திருக்கிறேன், மகாத்மாக்களுக்காக வேண்டியதா இருக்கிறது. எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணணும். எல்லாருடைய சங்கடத்திற்காக நாம் இந்த நாட்களிலே நம்மை தாழ்வுபடுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்களுக்கான கிருபைக்காக இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கு அது அவசியமா இருக்குது. சரி, உங்கள்கிட்ட காசு பணம் வந்தது, உங்களுக்கு செல்வம் நிறைய கிடைச்சது, நிறைய அறுவடை கிடைச்சது, நிறைய காசு கிடைச்சது அப்படின்னா அந்த காசு யாருக்காக இருக்குன்னா சகல பரிசுத்தவான்களுக்காக செலவு பண்ணணும். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், என் கையில என்ன இருந்தாலும் அது உம்முடையதையா அப்படின்னு சொல்லுகிறார். என் கையில என்ன இருந்தாலும் அது சகல பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும். அதுதான் யோபு செய்தாரு, எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாரு என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களே ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அந்த இரக்கம் நம்மள்ட்ட இருந்தா தான் அந்த கிருபை நம்மள்ட்ட வரும். ஆண்டவருடைய கிருபை பெறுவதற்கு நாம் இரக்கமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுதான் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பண்றானா, என் ஜனங்கள் வீணானவைகளுக்கு என் மகிமையை மாற்றினார்கள். இன்னைக்கு நடக்கிற கூத்து கும்மாளம், இன்னைக்கு படக்கூடிய டான்ஸ், இன்னைக்கு நடக்கக்கூடிய புரோகிராம் எல்லாமே வீணானவைகளுக்கு செலுத்துகிற ஒரு கூட்டமாக, ஒரு பண்டிகையாக ஆச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை குறித்து ஆண்டவர் வேதனையோட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் சங்கீத புத்தகத்திலே 57வது சங்கீதத்திலே 7வது வசனத்தை வாசிங்க. என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ண. யாரு தேவனுடைய பிள்ளை காலையில ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கிறானா, ஆண்டவர் அவனை என்ன பண்ணுவாரு? அவனை பாடல்களால நிரப்புவாரு. அவன் புது பாடல்களை பாட ஆரம்பிப்பான். அவனுடைய வீணையை, அவன் இசைக்கருவிகளை உடனே எடுப்பான், அதை மீட்டுவான். அதுதான் முக்கிய ஆயத்தமா இருக்கிறோம்னு அர்த்தம். ஒரு ஆயத்தமா இருக்கிறான் அப்படின்னாக்க முழங்கால் படுறதுக்கே சோம்பேறி தினமே இன்று உட்காருவான். அப்புறம் பார்த்தா பாதி தூக்கம் தூங்கிட்டு 4 பேரு என்ன ஜெபம் பண்ணலையா அப்படின்னு, அப்புறம் ஜெபம் பண்ண தோத்துறோம். இது ஜெபம் இல்ல.
ஆண்டவருக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்கிறான்னா உடனே டக்குன்னு எந்திக்கணும், அப்படியே கிட்டார் எடுக்கணும், அப்படியே வயலின் எடுக்கணும், ஏதாவது ஒண்ணு இசைக்கருவி எடுத்து உடனே மியூசிக்க போட்டு உடனே ஆண்டவரை பாடும். அவன் தான் ஆயத்தமா இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாம் சோம்பேறிகளா இருக்குது. ஒரு கையிலயும் வீதவாத்தியம் கிடையாது, ஒண்ணு ஆயத்தமும் கிடையாது. ஆனா நாங்க நிறைய பாடினோம், நாங்க ஜெபித்தோம். என்ன நீ ஜெபித்த என்னத்த காரியத்தை? நீ எங்க ஆயத்தமா இருக்கிற? வீணையை மீட்டுகிற காரியம், காலையில கிட்டார் போடணும், வயலின் வாசிக்கணும், இசைக்கருவிகளை இசைத்து நீ எந்திரிச்ச உடனே அதை தூக்கணும். நீ ஆயத்தமா இருக்குன்னு அர்த்தம். எங்க இருக்கிறது ஆயத்தம் இந்த நாட்களில மக்கள் மத்தியில? சும்மா நான் ஆயத்தமா பரலோகத்துக்கு போற, நான் ஆயத்தமா இருக்கு. என்ன நீ ஜெபத்துக்கு ஆயத்தம் இல்ல, உன்னை பரலோகத்துக்கு ஏன் அங்க கூட்டு போய் நீ எதுக்கு சங்கடப்படுத்து? என்னென்னவோ கதை நடக்குது. கர்த்தருக்கு சோதரம் எவ்வளவு ஆயத்தம் பாருங்க. கர்த்தருக்கு சோதரம் அதாங்க பாத்தீங்கம்மா. ஆமா, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்க திருப்பி சொல்லுகிறாரு. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். ஆயத்தமா இருக்கிற காலையில எழுந்த உடனே பாட்டு பாடணும். புஸ்தகத்தை தூக்கிட்டு பாட்டு பண்ணாங்களா அந்த காலத்துல? கரெக்ட். இசைக்கருவிகளினாலே ஆண்டவருடைய சமத்துல ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை இசைக்கருவிகளை வாங்கி வைக்க. சும்மா அங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வரும்போது நீங்க தான் கொண்டுட்டு வரணும். என் மகிமையே விடி, வீடே சுரமண்டலமே விடியுங்கள், அதிகாலையில விழித்துக் கொள்ளுங்கள். காலையில எந்திரிச்ச உடனே விழித்துக் கொள்ளுங்கள். வீணைய தட்டின உடனே அது விழித்துக் கொள்ளுகிறது. இப்படியாக இசைக்கருவிகள் மூலமாக விழித்துக் கொள்ள வேண்டும். நாம் விழித்துக் கொள்ளுவர்களாக ஆயத்தமானவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 9 வாசிங்க. ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உண்மை துதிப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? ஜனங்கள் மத்தியில நம்ம துதிக்கணும். ஜனங்கள் மத்தியில அந்த துதியை சொல்ல வேண்டும். ஜாதிகளுக்குள்ளே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் தேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திடும், மகிமை பூமியின் அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா. எப்படி தாவீது எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறா பாத்தீங்களா? காலையில எரிஞ்ச உடனே அப்படியே வீணையை எடுத்து கிண்ணறத்தை எடுத்து வாசிட்டு. ஆமா, தாவீது காலையில எரிஞ்ச உடனே என்ன எதை கையில எடுப்பாரு? வீணையை. சொல்றாரு, அவர் கையில கிண்ணறம் தான் இருந்தது. அதை விட மேலான ஒரு வாத்திய கருவி. அதனால நீங்க விழித்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க எல்லாம் காலையில இசைக்கருவிகளோடு எழுப்பி ஆண்டவரை துதித்தீர்களானால் இந்த வார்த்தைக்கு சரியாக நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே விசுவாசத்தினாலே உங்களை நிலை கொண்டு தேவ மகிமையில கொண்டு சேர்ப்பார் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.